நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கம்மா. கலையரசன் கிட்ட பார்த்து அவர் அகோரி ஆமா. அப்படின்னு அவரு சொல்றீங்க. தான சொன்னாரு. ஏதாவது பண்ணிருவாருன்னு சொல்றீங்க. ஓகே. என்ன இருந்தாலும் வந்துட்டு அவர் நெறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கிறாரு. ஆமா, ஸோ நாட்டுப்புற கலையில வந்து நெறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாரு. ஆமா, அவரும் சொல்லியிருக்காங்க. அவங்க மனைவியும் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாமா. நடுவுல சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால சில பிரச்சனை நடந்தது. ஆமா. நான் மிஸ் என் பேர அண்டர்ஸ்டாண்ட் மாத்திக்க தான் உள்ள வந்திருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல சேர்க்க கூட மாட்றாங்க. அந்த விஷயத்த மாத்துக்க தான் உள்ள வந்திருக்கேன்றாரு. நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? நான் இதெல்லாம் என்னத்தம்மா பார்க்கறது? அப்பாவே இல்லனாலும் குழந்தைங்கள படிக்க வைக்க முடியும். நீ இந்த அம்மா அவங்க வைஃப் என்ன சொன்னாங்கன்னு அப்பதான் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இவன் வந்து அந்த குழந்தைங்கள எப்படி கொஞ்சனான்ற அந்த பொண்ணே சொல்லியிருக்கு. நான் இப்ப அந்த பக்கமே போல. உண்மையிலே நாட்டுப்புற கலைகள்ல வந்து இவன் வந்து வந்து சாதனைலாம் செஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வேஷம் எடுத்தான் பாரு. அகோரின்னு அந்த பிரைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு, அப்புறமா அத கூட ஓரளவுக்கு நான் ஏத்துப்பேன். ஏன்னா எனக்கு எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும். ஓ! இவரு அகோரி, இவரு சொல்றதெல்லாம் நடக்கும் இப்படின்னுவாரு, அப்படின்னுவாருன்னு. ஆனா வந்து காளி அம்மாவ நியூடா பார்த்தேன்னது. அதுக்கப்புறம் மெயின் என்ன தெரியுமா? நான் வந்து நரமாமிசம் சாப்பிடுவேன். அகோரி அப்படின்னது. எனக்கு வந்து அவன வந்து எப்படி நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கீங்க? ஏன்னா கேனிபல்ன்னு அவனே சொல்றான்மா. அவன எப்படிம்மா அரெஸ்ட் பண்ணாம நான் வச்சிருக்கீங்க? மாறிட்டேன்னு சொல்றாருமா. நீ நான் மாறிட்டேன். ஓகே. ஆ. யூ நோ அ அ மேன் ஈட்டர் இஸ் அ மேன் ஈட்டர். ஒரு ஆமா. டைகர் இருக்குன்னு ஆமா. வையேன். ஆ. ஒரு டைகர் வந்து எப்போ மனுஷன சாப்பிடும் தெரியுமா? ம். சொல்லு. தெரியாது. எப்ப கடிக்கும்னே தெரியாது. கடிக்கும் இல்ல. பாம்பாவது கடிக்கா இல்ல கொத்த. சாப்பிடும். ஆ. எப்ப சாப்பிடும்னா, எப்போ அதனால வந்து ஒரு ஒரு மான், இல்ல ஏதாவது ரொம்ப ஸ்பீடா ஓடக்கூடிய ஒரு விலங்க ஓடி புடிக்க முடியலையோ, அது எப்ப நடக்கும்னா, ஒண்ணு இதுக்கு வயசாயிடணும். இல்லன்னா உடம்பு சரியில்லாம இருக்கணும். இல்ல கண்ணு மங்கல் ஆயிடுச்சுன்னா, இதனால போய் ஃபோர்ஸா ஓடி போய் புடிச்சு சாப்பிட முடியாது. அந்த நேரத்துல தான் மனுஷங்க வந்து அவ்ளோ பவர் கிடையாது. அவ்ளோ ஸ்பீடா ஓட முடியாதுன்னு அட்டாக் பண்ணும். ஒன்ஸ் ஒரு புலியா இருந்தாலும் மனுஷன அட்டாக் பண்ணுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா, அத இம்மீடியட்டா அத ஷூட் பண்ணிடுவாங்க. இல்லன்னா அதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு இருக்குமோ, அத அவங்க புடிச்சு கேப்சர் பண்ணி வைக்கலாம். அந்த மாரி பண்ணி ஏன்னா மனுஷன் பிளட்டு, மனுஷன் ஃப்ளஷ் தான் இருக்கிறதுலயே டேஸ்டியஸ்ட் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். ஓ! சரியா? அதனால மேன் ஈட்டர்ஸ விட்டு வைக்க மாட்டாங்க. ஸோ, மேன் ஈட்டர்ஸ் அதாவது ஒரு பச்சையான ஒரு மனுஷனோட கறியே டேஸ்ட்டா இருக்குன்னும்போது, இவன் வந்து அங்க இருக்கிற பொணத்த சுட்டு, அந்த கறிய எடுத்து தின்னு இருக்கிறான்னா, இவன வந்து முதல்ல இப்படி சுத்த வைக்கலாமா? இவன இங்க ஃப்ரீயா விடலாமா?